அன்பும் சிவமுமாகிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகலாம் அப்படின்னா, அதாவது தசாபுத்திகளும் கோச்சார பலன்களும் என்பதை பற்றிய இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது தசாபுத்தி என்பது ஒரு ஜாதகர் பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் உள்ளது, அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் யாராக எந்த கிரகம் இருக்கிறாரோ அவரே முதல் தசாநாதனாக கருதப்படுகிறார். இந்த ஜாதகரின் முதல் இதுதான் இந்த ஜாதகரின் முதல் தசா காலம் என்று கூறுகிறது. அப்போது பொதுவாக ஒருவர் பிறந்த ஜாதகம் என்பது இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு படம் வச்சுள்ளாங்க. ஒருவர் பிறந்த ஜாதகம் என்பது வாகனம் ஆகும். அந்த ஜாதகத்தின் தசாபுத்தி என்பது ரோடு அல்லது சாலை என்று கூறுவார்கள். அதிலேயும் கோச்சாரம் என்பது ரோடில் வண்டியை ஓட்டக்கூடிய டிரைவர் என்பது ஆகும். இதில் வாகனம் என்பது நன்றாக இயங்கக்கூடியதாக இருக்கணும். வாகனம் நன்றாக செல்லக்கூடிய ரோடு எந்த குழி பள்ளமும் மேடு பள்ளமும் கரடு முரடான ரோடு எந்த குழி பள்ளமும் இல்லாமல் பாதைகள் கரடு முரடான பாதைகள் இல்லாமல் நன்றாக இருக்கணும் என்பது போல வாகனத்தை இயக்கக்கூடிய டிரைவர் நல்ல உடல் நலத்துடனும் நல்ல கண் பார்வை பெற்றும் நன்றாக வாகனத்தை இயக்கக்கூடிய திறமையும் பெற்றிருக்கணும் என்பது போல் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஜாதகத்தன்மையும் நல்ல தசாபுத்தி கிரகங்களின் அமைப்பும் பெற்றும் நிகழ்கால கிரகங்களின் அமைப்பும் நிகழ்கால கிரகங்களின் ஆட்சி உச்சம் நட்பாகிய அமைப்பும் கோச்சாரத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் தசாபுத்தியின் காலம் சிறப்பாக அமைப்பு பெறும் என்பதிலிருந்து ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்தையும் அதை அடுத்துள்ள 12 வீடுகளையும் வைத்துதான் ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையையும் தசாபுத்தியையும் இந்த தசாபுத்தியும் வைத்து இந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் பயன்பெறப் போகும் காலத்தையும் கோச்சாரத்தையும் வைத்து பலன் பெறப்போகும் காலத்தையும் இதில் அறியலாம். அப்போது ஒரு கிரகம் தசை நடத்தினால் அவருக்கு தசாநாதன் என்று கூறுகிறார்கள். அந்த தசாநாதனில் புத்தி ஆட்சி நடத்தினால் புத்திநாதன் என்று கூறுகிறார்கள். அதாவது தசாநாதன் கட்டுப்பாட்டிற்குள் புத்திநாதனும் புத்திநாதனின் கட்டுப்பாட்டிற்குள் அந்தரநாதனும் இப்படி அவரவர் கட்டுப்பாட்டிற்குள் 9 கிரகங்களும் ஆளுமை செய்கிறது, ஆட்சியில் வேலை செய்கிறார்கள். அப்போது இதில் பார்க்கும்போது தசாநாதனே அதிக சக்தி வாய்ந்தவராக கருதப்படுகிறார். ஆக ஒவ்வொரு கிரகமும் தனது தசை காலங்களை பிரிக்கும் பொழுது சூரியன் 6 வருட காலமும் சந்திரன் 10 வருட காலமும் செவ்வாய் 7 வருட காலமும் ராகு 18 வருட காலமும் குரு 16 வருட காலமும் புதன் 17 வருட காலமும் கேது 7 வருடம் சுக்கிரன் 20 வருட காலமும் ஆக 120 ஆண்டுகளை ஒரு ஜாதகரின் வாழ்நாளில் 120 ஆண்டுகளை பிரித்து அவரவர் தசாபுத்தி காலங்களில் தனக்குரிய நல்லது கெட்டது என தீய பலன்கள் நற்பலன்களை கொடுக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஜோதிடத்துறையில் அதாவது பழமையில் சொல்கிறது என்னன்னா, எந்த ஒரு தசையிலும் தனது புத்தி ஒருவருக்கு நல்லதை செய்கிறதோ அந்த தசையில் மற்ற புக்திகள் கெடுதல் செய்யும். அப்போது அதாவது கொடுத்து கெடுப்பது என்பது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதில் ஒரு தசையின் தனது புத்தி காலத்தில் பலருக்கு நல்லது செய்யாமலும்
கெட்டது செய்யாமலும் மந்தமாக அல்லது நடுத்தரமாக நடந்து கொண்டால் மற்ற புக்திகளில் விசேஷமாக நன்மைகளை நல்லது நடக்கும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். அப்படி இதில் பலன்களை நம்ம அறியும் முறையில் பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு தசை நல்ல பலன்களை ஜாதகருக்கு நன்கு தர வேண்டும் என்றால் அந்த தசாநாதன் நல்ல அமைப்புடனும் லக்னாதிபதிக்கு நல்ல நட்புடனும் இருந்தால்தான் அதிக நன்மையை பெற முடியும். அதனுடன் தசாநாதன் என்கிற கிரகத்தின் காரகத்துவம் சேர்ந்தே பலன் கிடைக்கும் என்பதில் சிறப்பான பலன்கள் என்று பார்க்கும்போது தசாநாதன் லக்னாதிபதிக்கு நல்ல நண்பனாக இருப்பதும் நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி யோகாதிபதி அந்தஸ்து பெற்றிருப்பதும், அதாவது 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகி திரிகோணாதிபதி அந்தஸ்தும் பெற்றிருக்கணும். இப்படி இருந்தாக்கா நல்ல பலன்களை கிடைக்கும் இந்த தசா காலங்களில். இதில் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதிலும் நல்லவர்களுடன் சேர்ந்தே இருப்பதும் நல்ல கிரகங்களின் பார்வைகள் பெற்றிருப்பதும் போன்ற அமைப்புகளும் அந்த ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை தரும். மேலும் இதுபோல கிரக அமைப்புகளின் ஸ்தான பலன்களும் அந்தந்த ஜாதக பலன்களையும் கொடுக்கும், அந்தந்த காரகத்துவ பலன்களையும் கொடுக்கும். அது அப்படி பார்க்கும்போது இதில் உதாரணம் என்னன்னாக்கா, சனி பகவான் மேஷ லக்னத்தில் பாதகாதிபதியாகவும் அவரே இடமான 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் அவரே, லாபாதிபதியும் அவரே என்பதால் லாபங்களையும் அடிப்படை வசதிக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் ஆகிய அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகளுக்கு ஏற்றாற்போல ஒரு நல்ல தொழிலையும் அமைத்து கொடுப்பார். அதில் ஒரு கிரகம் தீவராக இருந்தாலும் கூட அவர் நல்ல இடத்தில் அமர்ந்தாலோ கோச்சார அமர்ந்தாலோ நல்லவர்களின் பார்வைகள் பட்டாலோ அவர்கள் இது போன்ற பல நன்மைகளை செய்து விடுவாங்க. அப்போது இதில் தீய பலன் கெட்ட பலன் எப்படி பார்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தசாநாதன் லக்னாதிபதிக்கு பகைவனாக இருந்துட்டாங்கன்னா, பாதகாதிபதியாக அந்தஸ்து பெறுவதாக இருந்தாலும் மாரகாதிபதி அந்தஸ்து பெறுவதாக இருந்தாலும், அதாவது 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய இடங்களில் இருந்து துர்ஸ்தானங்கள் பெற்று, அதாவது துர்ஸ்தான அமைப்பு, அந்த அமைப்பு பெற்று இருப்பதிலும் தசாநாதன் நீச்சம் பெற்று மூடம் என்கிற அந்த அஸ்தாங்க தோஷம் அடைந்திருப்பதனாலும் பார்வைகள் பெற்று இருப்பதினாலும் தனது ஸ்தான பலன்களுக்குரிய தீமைகளையும் காரகத்துக்குரிய தீய பலன்களையும் கொடுக்கும். இதுக்கும் உதாரணமாக என்னன்னு பார்க்கணும்னா, இதே மேஷ லக்னத்தில் சனி பகவான் தீயவராகி தீய ஸ்தானங்களில் உட்கார்ந்து தீயவர்களுடன் சேர்க்கை பார்வையும் பெற்று சனி தசை நடந்தால் ஸ்தான பலனான லாப நஷ்டத்துக்குரிய பலன்களில் நஷ்டத்தையும் கொடுக்கும், ஜீவனத்தையும் முடக்கம் ஏற்பட்டு வருமானம் பாதிப்பதும் சனி பகவானின் காரக பலனான ருணரோக சத்ரு என்கின்ற கடன்கள், வியாதிகள், கண்டங்கள், எதிரிகள், வழக்குகள், வம்பு தும்புகள் போன்ற தீய பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் தசாபுத்தியானது திருமணம் செய்விக்கும் காலத்தில் திருமண தம்பதியருக்கு யோகம் தரக்கூடிய தசாபுத்திகள் கோச்சாரம் ரீதியாக நடப்பில் இருப்பது மிகுந்த நன்மையை தரும்.
என்று ஜோதிடத்தில் கருதுகிறது. திருமணம் போன்ற காலங்களில் யோகாதிபதிகளின் தசைகள் நடக்காவிட்டாலும் பாதகாதிபதிகளின் தசாபுத்திகள் நடக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் அதிபதிகளின் தசாபுத்திகள் இதில் சிறப்பை நன்றாக தரும். அதிலும் மணமக்களுக்கு கேது தசை காலங்களை தவிர்ப்பது நல்லது என்று கருதுகிறார்கள். அதற்காக தசாபுத்தி கேது தசாபுத்திகள் முழுவதும் திருமணத்தை தவிர்க்கலாமா என்றால் தேவையில்லை என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் கேது தசை, கேது புக்தி, கேது தசை பிற்பகுதியில் கோச்சாரம் ஒத்து வந்தால் திருமணத்தை நடத்தலாம் என்றும் கூறுவார்கள். அவசியம் செய்ய வேண்டும் என்ற கட்டத்தில் வரும்போது அந்தந்த கிரகங்களுக்கு முறைப்படி பரிகார பூஜைகள் செய்த பின்னர் திருமணம் செய்விக்கலாம். ஆனால் இதே போல் மணமக்களுக்கும் பார்க்கும்போது அஷ்டம சனி, விரய சனி போன்ற காலகட்டங்களில் முடிந்தவரை தவிர்க்கலாம். மேற்கூறிய கோச்சாரம் மற்றும் தசாபுத்திகளின் காலங்களை கணித்து அதன்பின் மாதம், திதி, தாராபலம், சந்திரபலம், கிழமை, முகூர்த்தம், இந்த முகூர்த்த லக்னம் குறித்து செய்விக்கலாம். அதிலும் ஜன்ம நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இதில் தவிர்த்துதல் வேண்டும் என்பது இந்த பதிவின் மூலம் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன். வணக்கம்.